நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்னா கைக்கு தான் நம்ம வைக்க போகிறோம். அதனால் ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்திருக்கோம். ஒரு பக்கம் சின்னதாக மடித்து தைச்சிருக்கோம், இன்னொரு பக்கம் இது மேலே வச்சு தைச்சிருக்கேன். நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து கட் பண்ணுறதே இல்லை. நம்ம தைச்சது போக சின்ன குவான்டிட்டி ஒரு 1/4 இன்ச் இருந்தால் அந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. அதை நம்ம கட் பண்ணிட்டு தான் நீங்கள் பைப்பிங் வைக்கணும். நிறைய பேர் அந்த இது கட் பண்ணாமையே பைப்பிங் வச்சிங்க அப்படின்னா பின்னாடி திருப்பி பார்த்தா நல்லாவே இருக்கிறதில்ல. அந்த பிசுரெல்லாம் இந்த இப்போ நான் கட் பண்ணுற இந்த பிசுரெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்குது. ஸோ அந்த மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு இதை தான் நம்ம பண்ணியாகும். நெக் போர்ஷனுக்கும் இதே தான், ஸ்லீவ்ஸ்க்கும் இதே தான். எங்கே நீங்கள் பைப்பிங் வைக்கிறீங்க அப்படின்னாலும் இதை நம்ம கட் பண்ணிட்டு தான் நீங்கள் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 இன்ச்சு தான் இந்த குவான்டிட்டி. இதை எடுத்தீங்க அப்படின்னா இந்த பீசஸ்லாம் மேலே இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா தான் புரியும். இந்த பீசஸ் மேலே இருந்து இதை இப்படி மடிச்சுக்கணும். அந்த கிளாத்தை பிடிச்சிக்கிட்டே மடிச்சுக்கணும். மடித்து நமக்கு எவ்வளோ சின்னதாக வேணுமோ இல்லை பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த கிளாத் இருக்குது. நம்ம இந்த கட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த கிளாத்தை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். பின்னாடி வந்து இப்படி தான் இருக்கணும். நிறைய பேர் இப்படி கீழே வச்சு அந்த பிசுறு வெளியில் தெரிகிற மாதிரி வைக்கிறீங்க. அந்த மாதிரி வைக்காதீங்க. கரெக்டாக இது உள்ளே விட்டுட்டு இந்த இடம் பிடிச்சிங்க அப்படின்னா மொத்தமாக இருக்கும். ஸோ பைப் மாதிரி நல்லா உருண்டு இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கு தான் பைப்பிங் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடிக்கிறது இந்த பைப்பில் அடிக்காமல் நம்ம ப்ளவுஸில் இந்த கிளாத்தில் தான் அடிக்க போகிறோம். ஸோ இப்படி பைப்பிங் வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், உங்களுக்கு நீட்டாக இருக்கும். கரெக்டாக இதெல்லாம் நம்ம எடுத்து விட்டு அந்த துணி வந்து இதில் இருக்குது பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில். ஸோ நிதானமாக மெல்ல மெல்ல அடிச்சிங்க அப்படின்னா அந்த பைப்பிங் நல்லா உருண்டு நிற்கும். கரெக்டாக அதோ இந்த இடம் இந்த கிளாத்தெல்லாம் உள்ளே தள்ளிட்டு நல்லா இங்கே பாருங்கள், உள்ளே தள்ளிட்டு அதை பிடிச்சிக்கோங்க. அப்போ நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். எவ்வளோ பெருசாக நமக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்தீங்கன்னா பைப்பிங் நல்லாயிருக்கும்.